நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். உங்கள் வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாடு 614வது பக்கம் 9வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு சொற்ப நேரங்களே இருக்கிறபடியினால் கவனமாய் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்துக் கொள்ளும்படியாக, உள்வாங்கிக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். நெகேமியா 9வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். வாசிப்போம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பரலோக தெய்வமே, எங்களுக்கு செவி கொடுக்கிறவரே, எங்களோடு இடைப்படுகிறவரே, பரலோகத்தில் இருந்தாலும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு இந்த பூமியிலே கிடைக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மத்தியிலே அனுப்பி எங்கள் மத்தியிலே இடைப்படுகிறவரை நன்றி செலுத்துகிறோம். இன்று எங்களோடு பேசும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு யாருடைய இருதயங்களாவது செவிகளாவது அடைக்கப்பட்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருதயங்களும் செவிகளும் திறக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கர்த்தருடைய வார்த்தையை தங்களுக்காக பிட்டு செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். நான் இன்று உங்களோடு பேச இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு வாழ்வளிக்கும் தேவ வசனங்கள். எல்லாரும் சொல்லுவோமா? வாழ்வளிக்கும் வசனங்கள், தேவ வசனங்கள். இப்படியாக இந்த வசனம் சொல்லுகிறது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் நாடோடிகளாய் எருசலேமில் இருந்து பாபிலோன் தேசத்திற்கு நேபுகாத்நேச்சார் மூலமாய் அழைத்து செல்லப்பட்டு அங்கே அநேக வருடங்கள் அடிமைகளாயிருந்தார்கள். அநேக வருடங்களுக்கு பின்பு கர்த்தர் எஸ்ரா என்கிற ஆசாரியனை அழைத்தார். நெகேமியா என்கிற தேவ மனிதனை அழைத்தார். அவர்கள் ஒரு சில இஸ்ரவேல் ஜனங்களோடு, யூதா ஜனங்களோடு திரும்ப வந்து எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கும் கட்டுகிறதற்கும், சுற்றி இருக்கிற அலங்கத்தை பழுது பார்த்து கட்டுகிறதற்குமான வேலையோடு அவர்கள் திரும்ப வந்தார்கள். அப்போ அந்த வேலைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது, இல்லையென்றால் நடைபெற்று முடிந்த போது, நெகேமியா அநேகரை, இல்லை இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை எல்லாம் அழைப்பித்து அவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை வாசித்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்படியாய் நாம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்க முடியும். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். 9வது வசனத்தின் கடைசி பக்கத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் அந்த 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீடுகளுக்கு போய் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் வாசிக்கப்படும் பொழுது, மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படும் பொழுது அதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் அழுதார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல் நாம் வாசித்த 9வது அதிகாரத்திலும் 3 மணி நேரம் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் 3 மணி நேரம் ஒரு ஜாமம் முழுவதும்
வாசிக்கப்பட்ட பொழுது அடுத்த ஜாமம் முழுவதும், அப்படின்னா 3 மணி நேரம் வார்த்தையை கேட்டார்கள். 3 மணி நேரம் அவர்கள் அழுது பாவ அறிக்கை பண்ணினார்களாம். அப்ப வேத வசனம் ஒரு மனிதனுக்குள்ளாய் எப்படிப்பட்ட கிரியை செய்கிறது? நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாளில் தேவ செய்தியின் தலைப்பு வாழ்வளிக்கும் வேத வசனங்கள். வாழ்வளிக்கிறது, ஏதோ ஒன்றை கொடுக்கிறது. வேத வசனம் ஜீவன் உள்ளது. வேத வசனம் இன்றும் பேசுகிறது. கர்த்தருடைய வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் இருக்கும். வேத வசனங்கள் உயிரற்றது அல்ல. வேத வசனங்கள் பேசுகிறது. வேத வசனங்கள் உருவாக்குகிறது. வேத வசனங்கள் ஒரு மனிதனுக்குள்ளாய் கிரியை செய்கிறது. 3 மணி நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் வேத வார்த்தைகளை, தேவனாகிய கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை கேட்ட பொழுது அது அவர்களுடைய இருதயத்தை குத்தினது நிமித்தம், அது அவர்களுடைய இருதயத்தோடு பேசினது நிமித்தம் அடுத்த 3 மணி நேரம் பாவ மன்னிப்பு கேட்டு தங்கள் பாவங்களுக்காக கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டார்கள். இன்று அநேக ஜனங்கள் தாங்கள் செய்கிறது பாவம் என்று அறியாமல், தாங்கள் செய்கிறது மீறுதல் என்று அறியாமல், தாங்கள் செய்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது என்று கூட தெரியாமல் தங்களுடைய இஷ்டப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன் சுய வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு தெரியவில்லை அவன் போகிற பாதை வேதனைக்குரிய பாதை என்று. அவனுக்கு தெரியவில்லை அவன் போகிற பாதை ஆபத்தான பாதை என்று. பாவ வழி ஆபத்தான வழி, உலக வழி அது ஆபத்தான வழி. அநேகருக்கு தாங்கள் செய்கிறது பாவம் என்று தெரியவில்லை. ஜெபிக்காமல் இருக்கிறது பாவம், கர்த்தரை தேடாமல் இருக்கிறது பாவம், மற்றவர்கள் மேல் கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறது பாவம், பொய் சொல்லுகிறது பாவம், திருடுகிறது பாவம். அநேகர் இந்த கடைசி நாட்களிலே பாவத்தின் உணர்வடையாமல் இருக்கிறதற்கு முக்கிய காரணமே கர்த்தருடைய வசனங்கள் அவர்கள் காதுகளில் எட்டுகிறதில்லை. வாழ்வளிக்கும் தேவ வசனங்கள் என்றால் என்ன? கர்த்தருடைய வசனங்கள் போதிக்கப்படும் பொழுது, கர்த்தருடைய வசனங்கள் கேட்கப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் பாவ மன்னிப்பிற்கென்ற உணர்வுகள் ஏற்படுகிறது. வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்காக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் கேட்கப்படாத இடங்களில் கடிந்து கொள்ளுதல் இல்லை, இருக்காது. கர்த்தருடைய வசனம் கடிந்து கொள்ளும். கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனை சீர்திருத்தும். கர்த்தருடைய வசனம் ஒருவனுக்கு உபதேசிக்கும். டீச்சிங் எங்க இருந்து வருது? கர்த்தருடைய வசனத்திலிருந்து தான் வருகிறது. மனித ஞானத்திலே உண்டாகிறது உபதேசம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலே வருகிறது தான். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது தான் உபதேசங்கள், சீர்திருத்தல்கள், கடிந்து கொள்ளுதல்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை சரியான நிலையாலே இருக்கிறதா என்று நூல் பிடித்து பார்க்க வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை ஆண்டுகளாக பாபிலோனிலே இருந்து அடிமைகளாய் வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்து தேவனுடைய நியாய பிரமாணத்தை மறந்து இப்போ திடீரென்று எஸ்ரா வாசிக்க ஜனங்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளே குத்தப்படுகிறார்கள். ஜனங்கள் குத்தப்பட்டார்கள். பாவ மன்னிப்பிற்கென்ற அழுகை பெண்களுக்கு மாத்திரம் உரியது அல்ல, அது ஜனங்களுக்குரியது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்ட பொழுது அவங்க கேட்கிறாங்க,
ஓ இப்படியெல்லாம் செய்திருக்க வேண்டுமா, நான் இப்படியெல்லாம் நடந்திருக்க வேண்டுமா என்று கர்த்தருடைய வார்த்தை கேட்க 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 அவர்களுக்குள்ளாய் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அது அவர்கள் பலவீனர்கள் என்கிறதற்காக அல்ல, அந்த வார்த்தைகள் அந்த வசனங்கள் அந்த மனுஷனை பார்க்கிலும் பலமுள்ளதா இருந்தபடியினால் அவர்களை ஆள வைத்தது. அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகள் வசனங்கள் கேட்கும் பொழுது நான் கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் வடித்தால், நான் அழுதால் நான் பலவீனனா இருப்பேனோ, இல்லை நான் பலவீனன் என்று யாரும் நினைத்து விடுவார்களோ. இல்லை, நீங்கள் பலவீனர்கள் இல்லை பலவான்கள் என்கிறது முக்கியம் அல்ல, அதுக்கு இந்த காரியம் அல்ல. ஆனால் வாசிக்கப்படுகிற நீங்கள் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் எந்த மனுஷனையும் தாண்டி அது பலமுள்ளதா இருக்கிறபடியினால் மனிதன் குத்தப்படுகிறான். கர்த்தருடைய வசனம் பேசுகிறது. அந்த அத்தனை ஜனங்களிடத்திலே கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் 3 மணி நேரம் கேட்டா 3 மணி நேரம் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி ஜெபித்தார்கள். கர்த்தருடைய வசனம் கேட்கிறதன் பிரயோஜனம், வீட்டிலே வேத வசனம் வாசிக்கிறதன் பிரயோஜனம், பிள்ளைகள் வேத வசனத்தை வாசிக்க வேண்டியதின் பிரயோஜனம், பிள்ளைகள் வேத வசனத்தின் சட்டங்களை வாசிக்க வேண்டியதின் பிரயோஜனம், வாலிபர்கள் உபாகம புஸ்தகத்தை வாசிக்க வேண்டியதின் பிரயோஜனம், சிறு பிள்ளைகள் நீதிமொழிகளை வாசிக்க வேண்டியதின் பிரயோஜனம், பெரியவர்கள் உபாகம புஸ்தகத்தை தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களை வாசிக்க வேண்டியதின் பிரயோஜனம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட வேத வசனம் எப்படிப்பட்டது? இட்ஸ் நாட் a pillow, அது ஒரு தலையணை அல்ல. இப்படியாக சொல்லுகிறது எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. ஷார்ப்பான டூல் தேவ வசனம். ஒரு மனிதனுக்கு மேல் ஒட்டி இருக்கிற குணங்கள், பெருமைகள், வைராக்கியங்கள், மிஞ்சின தாழ்வு மனப்பான்மைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த குணங்களையும் வேத வசனங்கள் வகை அறுக்கும். இட் செப்பரேட்ஸ். அதனாலதான் சத்திய வசனங்கள் பேசுகிற இடத்திலே அநேக நேரங்களிலே மனிதர்கள் குத்தப்படுகிறார்கள். இருதயத்திலே ஆவியானவரால் குத்தப்படுகிறார்கள். சோத்ரம், ஆவியானவர் வசனங்களை எடுத்து பேசும் பொழுது, கர்த்தருடைய வசனங்கள் வரும் பொழுது இது நடக்கும். நம்மள என்ன நினைக்கணும் தெரியுமா? பிளைண்டா நம்பணும், பிளைண்டா நம்பணும். கர்த்தருடைய வசனம் வேலை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு அப்புறம் அது நடக்காது. ஆனால் அதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களோடு இருக்கிறபடியினால், கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவருடையதாய் இருக்கிறபடியினால் அது மனிதர்களோடு பேசும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒன்றை கற்றுக் கொடுக்கும் பொழுது வேத வசனத்தை சொல்லுங்க. அவர்கள் குத்தப்படுவார்கள், அவர்கள் கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள், பாவ மன்னிப்பு செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ள ஏற்படும். வசனத்தை வைத்து போதிக்காமல் அன்பை காட்டி பிள்ளைகளை சோதரம் திருத்துவது என்கிறது உலகத்தனம். கர்த்தரை நம்புகிறவர்கள், வேதத்தை நம்புகிறவர்கள் வார்த்தையினால் பிள்ளைகளுடைய இருதயத்திலே பேசுவார்கள். கணவனுடைய இருதயத்திலே பேச வேண்டும் என்றால், கணவனோடு பேச விரும்புகிறவர்கள், மனைவியோடு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறவர்கள், அவர்கள் செய்த தவறுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அநேக மனைவிமார்களுக்கு தெரியும் அவர்கள் கணவன் செய்த தவறு. அவர்கள் கணவன் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டது அநேக மனைவிமார்களுக்கு தெரியும். தெரிந்து கர்த்தருடைய வசனங்களை நீங்க அழகாக சொன்னாலே, நீங்க அவர்களுக்கு போதிக்கிறதை விட கர்த்தருடைய வசனங்களின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு போதிப்பார். உங்க பிள்ளைகள் இருதயம் குத்தப்படலையா? உங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் சோத்ரம் வகையறுக்கப்படவில்லையா? உங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் சோத்ரம் அவர்களுடைய
ஆத்துமாவும் ஆவியும் கணுக்களும் ஊனும் பிரிக்கப்படவில்லையா? டிஃபரண்ட் பிரிச்சு காட்டிரும் வசனம். இல்லை என்றால் இந்த உலகத்தில் இப்ப இருக்கிற வாலிபர்களை எந்த பெரியவர்களும் ஜெயிக்க முடியாது. எந்த பெரியவர்களும் இப்ப இருக்கிற வாலிபர்கள் பேசுற பேச்ச நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒன்று கற்றுத் தருகிறேன். கர்த்தருடைய நியாய பிரமாணங்கள், கர்த்தர் சொல்லுகிற நீதி, கர்த்தர் வழி நடத்துகிற உபதேசங்கள், கடிந்து கொள்ளுதல்கள் எல்லாம் இந்த சத்திய வசனத்தில் இருக்கிறபடியினால் இந்த வசனம் எங்கே இருக்கிறதோ அங்க பாவ மன்னிப்புக்கு ஏற்ற உணர்வு உண்டாகிறது. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்புக்கு ஏற்ற உணர்வு. கர்த்தருடைய வசனங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடங்களிலே பாவ மன்னிப்பு உண்டாகும். இப்போ நடக்கிற கூட்டங்கள் வசனங்களை போதிக்கிற கூட்டங்களாய் மாற வேண்டும். இந்த நாட்களிலே நடக்கிற சுவிசேஷ கூட்டங்கள் என்கிற பெயரிலே வெறும் பாடல் ஆராதனை அல்ல, வசனங்களை அறிவிக்கிற கூட்டங்களாய் மாற வேண்டும். வசனங்கள் அறிவிக்கப்படுகிற இடத்திலே மனிதர்களுடைய எண்ணம் மாறுகிறது, மனிதர்களுடைய எண்ணம் குத்தப்படுகிறது, மனிதர்களுடைய எண்ணங்கள் வேறு பிரித்து காட்டப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு எப்படி வாழ்வளிக்கிறதாம், அவர்களுக்கு பாவம் மன்னிப்புக்கென்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. பாவத்தை குறித்த ஒரு உணர்வு. கடைசி நாட்களிலே எது பாவம்னு தெரியாத வாலிபர்கள், கடைசி நாட்களிலே எது பாவம் என்று தெரியாத சிறுவர்கள், கடைசி நாட்களிலே எது பாவம் என்று தெரியாத பெற்றோர்கள். உங்களுக்கு தெரியாமலே உங்கள் பிள்ளைய பாவத்தில் விட்டுட்டீங்கன்னா அது எவ்வளவு கொடுமை. உங்களுக்கு தெரியாமலே நீங்க பாவத்தில் இருந்தா அது எவ்வளவு ஒரு வேதனை. மகனே மகளே, நீங்க சொல்லுவீங்க, நான் இதை செய்கிறேன், நான் இந்த படிப்பை படிக்கிறேன், என் வாழ்க்கைக்கு தேவை ஒன்று, இதை நான் சம்பாதிச்சு இப்படி பண்ணி நான் அதை செய்கிறேன். ஸ்தோத்திரம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு ஜாமம் முழுவதும் 3 மணி நேரம் அங்கே கர்த்தருடைய வார்த்தைகள், நியாயப்பிரமாணங்கள் வாசிக்கப்படுகிறது. அவங்க அல்றாங்க. உங்க வீட்டிலே வாசிக்கப்படுகிறதா வேத வசனங்கள்? உங்க பிள்ளைகள் காது கேட்க வேத வசனங்களை நீங்கள் அவர்களை அமர வைத்து வாசித்தீர்களா? உங்கள் சோதரம் குடும்பமாய் சேர்ந்திருந்து கர்த்தருடைய வேத வசனம் உங்கள் வீட்டிலே கேட்கப்படுகிறதா? எத்தனை குடும்பத்தில் வேத வசனம் வாசிக்க வெட்கப்பட்டு தனியா போய் உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறார்கள். உங்கள் வீட்டிலே அப்படி ஒரு நிலை இருந்தால் அது அவமானம். கிறிஸ்தவ வீட்டில், ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வீடுகளிலே சத்தமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை வாசித்து பழகியிருப்பார்கள் என்றால் அது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. அம்மா வசனம் வாசிக்காங்க அப்படி சொல்லணும் பிள்ளைகள். அப்பா வசனம் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க, அமைதியாயிரு. அம்மா வசனம் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க, டிவியை சத்தம் குறைச்சு வை. அந்த வார்த்தைகள் வீட்டிலே வரணும். வேத வசனங்களை உதாசீனப்படுத்துகிறவர்கள், வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், கர்த்தருடைய வழிநடத்துதல் எப்படி தெரியும்? கர்த்தருடைய வழிநடத்துதல் தெரிய வேண்டும் என்றால் வேத வசனங்கள் முக்கியம் அல்லவா? நாம் வாசித்த இந்த எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையில என்ன இருக்கிறதாம்? ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிற வார்த்தை, ஜீவன் இருக்கிற இது வார்த்தை, தேவ வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் சொல்ல சொல்ல உண்டானது. மரங்களை சிருஷ்டித்தார், அவர் சொன்னார், உருவானது. சோத்திரம். பகலை ஆள சூரியன், இரவை ஆள சந்திரன். நல்லா கவனித்து பாருங்க. ஸ்தோத்திரம். முதல் வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். பூமியானது இருளாயிருந்தது. அப்புறம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் 3-4 வசனத்துக்கு அப்புறம் தான் தேவனாகிய கர்த்தர் சூரியனையே சிருஷ்டித்தார். இட்ஸ் நாட் தி சோர்ஸ். எதிலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது என்று முக்கியம் அல்ல, எதிலிருந்து வெளிச்சம் வருகிறது என்று முக்கியம் அல்ல. கர்த்தர் சூரியனை உண்டாக்கி வெளிச்சத்தை கொடுக்கவில்லை. அவர் சொன்னால் சூரியன் உருவாகிறதற்கு முன்பாகவே வெளிச்சம் வரும்.
ஐயோ சூரியன் வரலையே. கர்த்தர் வார்த்தை இருந்துச்சுன்னா சோர்ஸ் உருவாகிறதுக்கு முன்பாகவே ரிசல்ட் கொடுக்க கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. தேவை என்ன? வார்த்தை. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார், வெளிச்சம் உண்டாவதாக. அந்த வார்த்தை தான் இப்பொழுது நமக்கு வேத புஸ்தகத்திலே வசனங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தைகள் இருக்கிற இடத்துல ஜீவன் உண்டு. குடும்பத்தில் சமாதானம் செத்து போய் இருக்குதா? வேத வசனங்கள் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை ஜீவன் பெற வைக்க முடியும். உங்கள் சரீரத்தில் செத்து போன அவயவங்களுக்கு கர்த்தருடைய வேத வசனங்கள் ஜீவனை கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களை வற்புறுத்த முடியும், அல்லேலூயா சொல்லுங்கன்னு. என காலம் அப்படி ஆகிவிட்டது. வேத வசனத்தை நம்பாதவர்கள் பெருகி போய்விட்டார்கள். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் பெருகி போய்விட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் போய் பைபிளை வைத்து அதுக்கப்புறம் எப்போ எடுக்கிறாங்களோ. நீங்களாம் டெய்லி பைபிள் படிக்கிறவங்கன்னு நம்பி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் அதுக்கு அடுத்து மேலே இருக்கிற ஒரு தரத்திற்கு உங்களை உயர்த்தும்படியாய் பேசி கொண்டு இருக்கிறேன். வேதம் படிக்கிறவங்களுக்கு நான் பேசுகிறேன். படிக்கிறது போதாது, இன்னும் அதிகமாய் அந்த வேத வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் செத்து போய் இருக்குதா? அந்த வீட்டின் அறைக்குள்ளாய் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வாசியுங்க. அந்த வசனங்கள் ஜீவனை கொண்டு வரும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இயேசு சொன்னார், நாம் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஏன் தெரியுமா இயேசு அப்படி சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன்னு இயேசு சொல்றாருன்னா, அவர் வந்ததே வார்த்தையாக தான் வந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. He came as a word. அந்த வார்த்தையாய் வந்தபடியினால் தான் இயேசு என்கிற அந்த வார்த்தை ஜீவனை உண்டாக்குகிறது. அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படியாகவும் இயேசு என்கிற வார்த்தை உதவி செய்கிறது. பிசாசு இயேசு இடத்துல ஒரு பெரிய கேள்வி கேட்கிறான், ஆசையை தூண்டுகிறான். அநேக நேரங்களிலே நம்மளுடைய திறமைகளை நம் எக்ஸசைஸ் பண்ண விரும்புகிற இடம் யார் இடத்துல தெரியுமா? சாத்தான் இடத்துல. போய் முதல்ல அங்கதான் சண்டைக்கு நிற்போம். சாத்தானே, நான் என்ன செய்ய போறேன் பாரு, என்ன நடக்குது பாரு. சோத்திரன். இயேசு மிஸ்பிரயோஜனம் பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து சோத்திரன். ஒரு சில நேரங்களில் நீங்க ஒரு சில காரியங்களை கண்டுக்கவே கூடாது. ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் கவனித்து அந்த பிரச்சனைக்கு உயிர் கொடுக்காதபடி அந்த பிரச்சனையின் நடுவிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் கொடுத்து பழகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் கொடுத்துன்னு சொல்றதை விட கர்த்தருடைய வார்த்தையினால் உயிர் பெற்று பழகணும். ஹல்லேலூயா. பிரச்சனைக்கு உயிர் கொடுக்காதீங்க, நோய்க்கு உயிர் கொடுக்காதீங்க, சோம்பலுக்கு உயிர் கொடுக்காதீங்க. ஒரு பலவீனத்திற்கு உயிர் கொடுக்கிறதுனால் அந்த பலவீனம் நோயாய் மாறுகிறது. ஒரு பலவீனத்திற்கு உயிர் கொடுக்கிறபடினால் அந்த பலவீனம் நோயாய் மாறுகிறது. அந்த நோய்க்கு உயிர் கொடுக்கிறபடினால் அந்த நோய் அநேகருக்கு வாதையாய் மாறுகிறது. புரியுதா? அப்போ அதுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிறத விட ஜீவன் இருக்கிற தேவ வசனங்கள் எவ்வளவு மேன்மையானது. இயேசு சொன்ன, ஒரு மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, நாட் பை, அது நீங்க பிளெயினாவே எடுத்துக்கலாம். அவ்வளோ அற்புதம், அவ்வளோ அதிசயம் கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது. சோத்திரம். பிசாசு ஆவிக்குரிய விதமாலாம் பேசினானான்னு தெரியல. அவன் சொன்னது, நீ அப்பத்தை நீங்க கல்லை எடுத்து அப்பமா மாற்றுங்க. இயேசு சொன்னார், அந்த அப்பத்தோட எனக்கு வேற ஒரு அப்பம் பெருசா இருக்குது. அப்போ நான் என்ன சொல்றேன், உலக காரியங்களை விட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மேன்மையா இருக்கும் என்றால் நீங்கள் பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்கிறது? இரண்டாவது, அது ஜீவனை தருகிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு ஜீவனை தருகிறது. gives life. குடும்பத்துக்கு ஜீவனை கொடுக்க கர்த்தருடைய வார்த்தைகளால் முடியும். கணவன் மனைவி சோத்திரம் உறவுக்கு நடுவிலே அன்பை கொடுக்கிறதற்கு கர்த்தருடைய வார்த்தையால் முடியும். செத்து போன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்க வேத வசனத்தினால் முடியும்.
ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போச்சு? ஏனென்றால் வசனம் இல்லை, வார்த்தை இல்லை. எசேக்கியேல் பேசினான், சொன்னான், பேசினான், அவன் சொன்னான், அது தீர்க்க தரிசனமாய் மாறினது. விழுந்த கடந்த எலும்புகள் எழும்பி நின்றது, உயிர் பெற்று எழும்பினது. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? எசேக்கியேல் கர்த்தர் கற்பித்தபடி உரைத்தான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சொன்னது போல சொன்னான். அப்படி சொல்லுங்க, கர்த்தர். ஆண்டவர் ஒருவேளை எசேக்கியேலை நீ முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தார் கூட அது எசேக்கியேல் வார்த்தையாய் மாறி இருக்கும். ஆனால் ஆண்டவர் முதல்ல என்ன செய்தார் தெரியுமா? அவர் ஒன்றை சொல்லி அதே போல எசேக்கியேலை சொல்ல வைத்தார். அதை போல எசேக்கியேல் சொன்ன பொழுது அது தீர்க்க தரிசனமாய் மாறினது. அது தீர்க்க தரிசனமாய் மாறின பொழுது அது எலும்புகளுக்குள்ளாய் ஜீவனை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் உரைச்சிட்டாருன்னா அது வார்த்தைகளாய் வசனங்களாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன எத்தனையோ வார்த்தைகள் நம்முடைய கரங்களிலே வேத புஸ்தகமாக இருக்கிறது. அவர் சொன்னபடி, அவர் கற்பித்தபடி நமக்கு ஆண்டவர் என்ன பேச சொல்லியிருக்கிறார்? ஐயோ என் வாழ்க்கை உருப்படாது, ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை முன்னேறாது, அப்படி சொல்லவே இல்லையே. அப்படி அவர் சொல்லவே இல்லையே. அப்படி அவர் கற்பிக்கவே இல்லையே. அப்படி சொல்லி கொடுக்கலையே. கர்த்தர் சொல்லி கொடுக்காததெல்லாம் ஏன் பேசுறீங்க? வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் பேசி பழகணும். நீங்க எதை கேட்குறீங்களோ அது ஜீவன் உண்டாக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த காரியங்கள் ஜீவன் பெறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கிடைக்கிற வழி என்ன? எப்படி நம்மை கர்த்தருடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிறது, ஜீவனை தந்து உயிர்ப்பிக்கிறது. அநேகம் பேர் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய சாவில் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய சாவு. ஆவிக்குரிய சாவுனா என்ன? அந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே அனனியா சப்பீரால் சொன்ன பொய் நிமித்தம் அவர்கள் ஆஸ்திகளை கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, பாதி கொடுத்தாங்களோ முழுமையாக கொடுத்தாங்களோ, ஆண்டவர் பணத்தை பார்க்குறவர் அல்ல, பேதுருவும் பணத்தை பார்த்தவர் அல்ல. ஆனால் பொய் நிமித்தம், அவர்கள் சொன்ன பொய் நிமித்தம் அனனியா சப்பீரால் அவர்கள் இருந்த இடத்துல விழுந்து மரித்து போனார்கள். இப்போ அநேகர் கர்த்தருக்கு விரோதமாய் சொல்லுகிற பொய் நிமித்தம், பொய் எப்படி எதிலெல்லாம் சொல்லுவோம்? நிறைய காரியம் கர்த்தரை தேடுகிறதிலே கர்த்தரை ஏமாற்றுகிறது, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறதிலே கர்த்தரை ஏமாற்றுகிறது, ஜெபிக்கிற காரியத்திலே கர்த்தரை ஏமாற்றுகிறது. ஸ்தோத்திரம். வேத வசனத்தை வாசிக்கிற காரியத்திலே கர்த்தரை ஏமாற்றுகிறது. ஸ்தோத்திரம். சபை கூடி வருகிறதிலே கர்த்தரை ஏமாற்றுகிறது. சும்மா ஒரு கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் காலையில் நான் போயிட்டு போறேன்னு ஆண்டவரை ஏமாற்றுகிற அநேகர் ஆவிக்குரிய மரணம் அடைகிறார்கள். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நான் உங்களே சொல்லலை, உங்களை நான் சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் உங்களை தான் சொல்கிறேன்னே வச்சுக்கோங்க. ஆவிக்குரிய மரணம். அவங்களுக்கு என்ன பேசினாலும் அவங்களுக்குள்ள அபிஷேகம் வராது, என்ன சொன்னாலும் அவங்களுக்குள்ள எழுப்புதல் வராது, என்ன சொன்னாலும் அவங்க உபாசபத்துக்கு வர யோசிக்க கேட்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க. ஏன்? அவங்களால முடியல. ஆவிக்குரிய மரணங்கள். அதிலிருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மரணம் வந்துச்சுன்னா கர்த்தர் பேசுறது புரியாது. ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரே வல்லமை கர்த்தருடைய வேத வசனங்களில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வசனம் அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அப்போ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லை, அவர்கள் பின்வாங்கி போயிருக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் எடுத்த என் பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்தது இப்ப சர்ச்சுக்கு வரவே இல்லை பாஸ்டர். செத்து போயிருக்கிறாங்களா? அவர்களுக்குள்ளாய் கர்த்தருடைய வசனம் மாத்திரம்தான் கிரியை செய்ய முடியும். வசனம் போதிக்கப்படணும், வீட்டில் வசனம் கேட்கணும். செத்து போன அந்த மனிதரை சபைக்கு கொண்டு வாங்க. செத்து போய் இருக்கிற அந்த மனிதனையோ மனுஷியையோ கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சும்மா உட்கார வைங்க. பேசுகிற வார்த்தை கர்த்தருடையதாய் மாறும் பொழுது செயல்படுகிற ஆவியானவர் அவர்கள் இருதயத்திலே செயல்படுவார், உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது. ஸ்தோத்திரம். சரீரங்களிலே ஜீவன் வேணும், தொடர்ந்து போராட ஜீவன் வேணும்.
நடக்கிறதற்கு ஜீவன் வேணும், பலன் வேணும். சோத்திரம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்னா இந்த வரி இப்போ உள்ள காலத்தில் இப்போ உள்ளவங்கள நடக்க சொல்லுங்க, வாலிபர்களையும் 2 கிலோமீட்டருக்கு மேலே அவங்களுக்கு நடக்க வராது. அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அது இது. சோத்திரம். ஆவிக்குரிய விதமாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனம் பொதுவாக எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்கள் அசைச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே செத்து போய் இருக்கிறவைகள் எவைகளாக இருந்தாலும், அது சமாதானமோ சந்தோஷமோ என் பலனோ என்னுடைய சரீரமோ ஹல்லேலூயா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும், நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க என் வாழ்க்கையில நான் ஜீவன் பெறுகிறேன். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆமோஸ் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமோஸ் 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தவர்கள். சோத்திரம். வேத புஸ்தகம்ங்கிறது ஒரு லிட்ரேச்சர் அல்ல, அது ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஸ்கிப் பண்ணாதீங்க, பைபிளை தூக்கிட்டு வாங்க, கர்த்தருடைய வசனத்தை படித்து பழகுங்க. ஒத்த கையில் வசனத்தை வச்சுட்டு இன்னொரு கையில் சோத்திரம் நோட்ஸை எழுதி ஏதோ செஞ்சு பழகுங்க. வேத வசனத்தை மதித்து பழகுங்கள். சோத்திரம். வேத வசனத்தை யாருக்கு ரொம்ப பிடிக்குதோ அவங்க அதிலேயே வாசிச்சுட்டு இருப்பாங்க. கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, 4வது வசனம், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல். இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் உன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? ஆக்கினையை திருப்ப மாட்டேன். நீ ஒரு பிரச்சனையில் இருக்கிற, அந்த பிரச்சனையிலேருந்து நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன். நீ ஒரு ஆபத்தில் இருக்கிற, அந்த ஆபத்திலேருந்து நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன். ஏன் அநேகருடைய பிரச்சனை மாற மாட்டேங்குது? ஏன் அநேகருடைய ஆக்கினை திருப்பப்படுகிறதில்லை என்றால், அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேடுகிறதில்லை. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், தொடர்ந்து கடன், ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கி இருக்கிறீங்க, அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கப்படணும். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது, ஏதோ அடிமைத்தனம் உங்களை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு பிசாசின் மனிதர்கள், அமலேக்கியர்களோ ஸ்தோத்திரம் இல்லை கல்தேயர்களோ பெலிஸ்தியர்களோ ஸ்தோத்திரம் மோவாபியரோ, அப்படிலாம் குணம் உள்ள ஜனங்கள் இருப்பாங்க. நேற்று நம்முடைய தலைமை போதகர் ஒரு குரூப் ஆஃப் ஆட்களை பற்றி பேசினாங்க, மாம்சத்தை பற்றி. அப்படிப்பட்ட காரியங்கள் கைகளிலே சிக்கி இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு மனிதனின் கைகளிலே சிக்கி இருக்கிறீங்களா? அந்த மனிதன் எப்பவும் உங்களை கொடுமைப்படுத்தி அடக்கி நிம்மதியாக இருக்க முடியாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறார்களா? அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து ஏன் அநேகரை கர்த்தர் திருப்புவதில்லை என்றால், அவங்களுக்கு வேதத்தின் மேலே அன்பு இல்லை. எத்தனை பேர் வேதத்தை நேசிக்கிறீங்க? அப்போ வசனம் சொல்லணும், வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். வேதத்தை நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? வேதத்தை இரவும் பகலும். ஆமா, ஒரு தம்பிக்கு ரொம்ப ஃபோன் பிடிக்கும்னு அவன் என்ன செய்வான்? இரவும் பகலும் ஃபோன்லேயே இருப்பான். நைட்டு 12 மணி வரைக்கும் கேம் விளையாடுவான். காலையில் எந்திரிச்ச உடனே கேம் விளையாடுவான். உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃபோன் பிடிச்சிருக்கு. சோத்திரம். அப்போ ஒருத்தங்களுக்கு ஃபோன் பிடிச்சிருச்சுன்னா அவன் என்ன செய்கிறாங்க? சாப்பிட மாட்டேங்கிறாங்களாம், ஒரே ஃபோன். அதோட சேர்ந்து அவங்க குணமும் மாறுது. ஊழியத்துக்கு வர முடியாது, சபைக்கு வர முடியாது. ஏன்? ஃபோன் ஃபோன் ஃபோன். சோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஃபோனில் தான் நேச்சுரலாக இருக்குது, நேச்சுரலாக ஃபோன். ஆனால் பைபிள் வாசிக்கக்கூடிய இடங்கள் என்று ஒரு சில நேரங்களில் இருக்கும். நான் ஆஃபீஸ், என் வீடு, ஒர்க்கிங் பிளேஸில் உங்களுக்கு முக்கியமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது நீங்கள் பைபிள் வாசிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பைபிள் வாசிக்க சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய இடம் உங்கள் வீடு. வீட்டில் பைபிள் வாசிக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்? வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறவங்க,
உங்கள் இடத்துக்கு போன உடனே உங்கள் சேரில் உட்காந்து முதல்ல ஒரு அதிகாரம் நீங்கள் வாசித்து பழகுங்க. கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்திற்கு ஜீவனை தருவார். ஹல்லேலூயா. ஐயோ பிஸ்னஸ் செத்து போச்சே, கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வசனங்களை அங்கே வாசிங்க, பிஸ்னஸ் திரும்ப எழும்ப நிற்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அநேகருடைய பிரச்சனை திருப்பப்படாமல் இருக்க, ஆக்கினை திருப்பப்படாமல் இருக்க, அப்போ வேதவசனம் எதுக்கு உதவுகிறது? ஆக்கினையை திருப்புகிறது. ஆக்கினை திருப்பப்படுகிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்னது ஆக்கினை? ஆக்கினை. ஆக்கினைக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவன் சபைக்கே வரல, இவன் ஜோமனவும் இல்லை, அபிஷேகத்தை இழந்துட்டான், இவன் ஆக்கினைக்குரியவன். நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் அவன் அடிபட்டாமல் ஆண்டவரை திருந்துவாங்க. அப்படிப்பட்ட எந்த மனிதனாக இருந்தாலும் அடிபடுறதுக்கு முன்பாகவே அவர்களை திருத்தி கொண்டு வருகிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் செய்யணும்? வார்த்தை எடுத்து இப்படி செய்யணுமா, அப்படி பண்ணணுமா, அந்த வார்த்தை எடுத்து இப்படி இப்படி செயல்படுத்தணுமா? எதுவும் செய்ய வேண்டாம். ஓரமாக உட்காந்து 2 அதிகாரம் அடிக்கடி வாசித்து 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 பழகுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. சகரியா 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சகரியா 7வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகிற மகா கோபத்துக்கு இன்னொரு பேர் தான் ஆக்கினை. கோபம். ஏன் அவர்களுக்கு மேல் கர்த்தருடைய கோபம் உண்டானதாம்? கர்த்தருடைய வசனங்களை கேட்காதபடிக்கு தங்கள் இருதயங்களை வைரமாக்கினார்கள். வைரம்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டோன், உடைக்க முடியாது, கஷ்டம். அதை இரும்பு வச்சு உடைக்க ட்ரை பண்ணால் கூட இரும்புக்குள்ளே அந்த சோதனை நெல்லிங்கும். அவ்வளோ ஸ்ட்ராங் வைரம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்களா? பைபிளில் மட்டும் இல்லை, இப்போ உள்ள காலங்களிலும் அநேகரால் செய்ய முடிகிறது. அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? தங்கள் இருதயங்களை வைரமாக்குறாங்க, கஷ்டமாக்குறாங்க. வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு. பைபிள் இப்படி சொல்லியிருக்கு, உன் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கு, பார்த்துக்கலாம். கொலை செய்யாதே, திருடாதே, இச்சிக்காதே. ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் ஸ்தோத்திரம் அவரை சர்வ் பண்ணு, அவருக்கு உண்மையாயிரு. கேட்கிறேன், ஆனால் செய்ய மனசு வரல. ஏன்? இருதயம் கடினமாய் போயிருக்கிறது. சர்ச்சில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள நான் சொல்லலை, ஆனால் 60 வயசுக்கு கீழே இருக்கிறவர்கள் ஆராதனை 9:20க்கு ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் 9 மணிக்கு சபைக்கு வந்து முழங்கால் போட்டு பழகணும். அநேகர் கர்த்தருடைய வசனத்தை, தேவ வார்த்தையை கேளாதபடிக்கு, எதெல்லாம் கேளாதபடிக்கு அந்த வசனத்தை 12வது வசனத்தை திரும்ப வாசிங்க. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடி. பாருங்க, அதனால அவர்கள் மேல் கடும் கோபம் வந்ததாம். கர்த்தருடைய கோபம் உங்க மேல இருக்குது. ஏதோ சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுதா? எதுவுமே பாசிட்டிவா போகலையே, ஏதோ நெகட்டிவா இருக்குதே, கஷ்டம் வர்றது போல இருக்கு, மனசுல பயம் இருக்கிறது போல இருக்கு, ஆண்டவர் தண்டிச்சிருவாரான்னு தோணுது, நான் செய்த ஏதோ ஒரு மிஸ்டேக் நிமித்தம் ஒரு பெரும் குற்றம் என் மேல் சுமந்தது போல இருக்குது, நான் என்ன செய்யலாம் என்று கேள்வியில் இருக்கிறீங்களா? சோத்திரம். சும்மா கர்த்தருடைய வசனத்தை எடுத்து வாசிங்க. அந்த வசனம் உங்களுடைய ஆக்கினைகளை திருப்பி போடும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக நேரங்களிலே நம்ம ஈஸியான ஆன்சரை கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு அதை செஞ்சா இதை செஞ்சா அதை செஞ்சா தப்பிச்சிருவேனோ, இதை செஞ்சா என் வாழ்க்கை நல்லா இருக்குமோன்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவையானது ஒன்றே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அநேகம் அறிந்து கொள்ளுகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஆக்கினையிலிருந்து நம்மை திருப்புகிறது. சங்கீதம், இந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம், எனக்கு அநேக பாயிண்ட் இருக்குது. பட் சங்கீதம் 119வது சங்கீதம் 165வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ கர்த்தருடைய வசனங்கள், வேத புஸ்தகம் ஒருவனை வாழ்வளிக்கிறது, ஒருத்தனுக்கு ஜீவன் தருகிறது என்றால்
ஸ்தோத்திரம். ஒருவனுக்குள்ளாய் பாவ உணர்வை ஏற்படுத்துகிறது, ஒருவனை ஆக்கினையிலிருந்து திருப்புகிறது. அதே போல கர்த்தருடைய வசனங்கள் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை தருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, எதை தருகிறதா? மிகுந்த சமாதானம், புரிந்து கொள்ள முடியாத சமாதானம், காரியங்களில் சமாதானம். எப்படி இவ்வளோ சமாதானமா இருக்கிறீங்க? உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ தேவைகள் இருக்குது, உங்க பிள்ளைய படிக்க வைக்கணும், அவங்க அதை செய்யணும் இதை செய்யணும், இவ்வளோ வேலை மிச்சம் இருக்குது, எப்படி இவ்வளோ சமாதானமா இருக்கிறீங்க? ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வாரீங்க? இந்த சபைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வாருகிறீர்கள், தேவ வசனங்களை உள்வாங்க வருகிறீர்கள். என் வாழ்க்கையிலே நான் எதை இழந்தாலும் கர்த்தர் தருகிற வார்த்தை மூலமாய் நான் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்து வருகிறபடியினால் உங்களுக்கு எல்லா சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. being in peace. உலகத்தில் இருக்கிற அதே பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், உலக மனிதர்களுக்கு இருக்கிற அதே தேவைகள், அதை விட அதிக தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். உலகத்தில் இருக்கிறவர்கள் சிலுவையை சுமக்கவில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கடினமான சிலுவையை சுமக்க வேண்டியது இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்குள்ள இல்லாத சமாதானத்தை கர்த்தர் நம்மளுக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். ஏன்? வேதத்தை நேசிக்கிறோம். கவனிங்க, சும்மா உலகத்தில் இருக்கிறவங்க சிலுவை சுமக்கலை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன? உலகத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாதவங்க சுமக்கலை, அவங்களுக்கு சிலுவை கிடையாது. அவங்க எப்படி என்னவோ பிரச்சனை, போராட்டம், பேக் வச்சுருக்கிறாங்க, அந்த பேக்கில் நிறைய ப்ராப்ளம்னு வச்சுக்கோ, சிலுவை சுமக்கலை. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நாம் என்ன செய்கிறோம்? சிலுவை சுமக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை வைத்துக்க கேட்டு சிலுவை சுமந்தா ஆகணும், வேறு வழியே இல்லை. சரி, சிலுவை சுமக்கிறோம். இப்போ வெளியே இருக்கிறவங்களுக்கு சமாதானம் முக்கியமா, சிலுவை சுமக்கிறவங்களுக்கு சமாதானம் முக்கியமா? நிறைய தேவை இருக்கிறவங்களுக்கு நிறைய சம்பளமும் இருக்கணும் தானே. நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இந்த உலகத்தில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய அதிக கடினமான காரியங்கள் இருக்குது. அவ்வளோ சிலுவை நம்ம சுமக்கிறோம். அவனுக்கு தேவைப்படாத சமாதானம் நமக்கு தேவைப்படும் பொழுது அவனை விட நம்ம எவ்வளோ அதிகமாக வேதத்தை நேசிக்கணும். புரியுதா? நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம்? வேதத்தையும் நேசிக்கிறது இல்லை, சிலுவையும் சுமந்துக்கிறோம். என்ன செய்கிறோம்? பைபிளும் வாசிக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த சிலுவையை அப்படியே கீழே வச்சுட்டு பின்வாங்கி போயிடுறது. பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது? பைபிளை வேதத்தை நேசிக்காதபடினா. ஸோ புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் பின்வாங்கி போகிறதுக்கு காரணம், ஐயோ நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம் வந்ததுக்கு காரணமே நீ வேதத்தை நேசியாதபடியினால். If you would have loved the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நேசித்திருந்தால் எவ்வளவு பிரச்சனை, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் நமக்கு இருக்கிற பிரச்சனை பெருசு, ஆனாலும் சமாதானம் நித்தியமானது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்யூஷன், உங்களுக்கு நிம்மதிக்கு தேவையான, சமாதானத்துக்கு தேவையான ஆன்சர் உங்க கையில் இருக்கு. இந்த வசனத்தை வாசிங்க. மல்கியா 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். மல்கியா, அதாவது 1104வது பக்கம். வாலிபர்கள் சத்தமா வாசிங்க. மல்கியா 2வது அதிகாரம் 6வது வசனம். சத்திய வசனம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து. ஆமா, கர்த்தரோட சமாதானமாய் நான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இயேசு கூட சண்டை போடணும்னு ஆசையா இருக்கு? வாய்ப்பு இல்லை. தேவனோடு சமாதானமா இருக்கிற விரும்புகிறவர்கள் சத்திய வசனம் அவர்கள் வாயில் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பீஸ் கிடைக்கணும், சமாதானம் கிடைக்கணும், அதே நேரத்தில் கர்த்தரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். வாட்ஸ் தி யூஸ் ஆஃப் ஃபைட்டிங் வித் காட்? கர்த்தரோட போராடி யாரால ஜெயிக்க முடியும்? ஸ்தோத்திரம். தேவனோட சமாதானம். அவர் உங்களை பார்த்து, இல்லை நான் உனக்கு ஆன்சரே பண்ண மாட்டேன்னு உங்களை பார்த்து கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கர்த்தரை உங்களுக்கு பிடிக்க வைக்கணும்னா, கர்த்தரோட நீங்கள் நல்லா இருக்கணும்னா சமாதானமாகவும் யதார்த்தமாய். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை பிடிச்சிருக்கு? நான் கர்த்தரோடு யதார்த்தமாய் சஞ்சரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யதார்த்தம், யதார்த்தமாய். ஏன்னா தேவதூதர்களை நேற்று பார்த்தேன் தெரியுமா? கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு தெரியுமா?
கர்த்தர் சொன்ன நான் பைபிளை திடீர்னு திறந்தப்போ பக்கம் தானா திரும்பிச்சு ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் காட்டினது போல இருந்துச்சு தெரியுமா. என் தேவனாகிய கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சூப்பர்ஸ்டிஷன்ஸை பேசிட்டு இல்லை, நான் சூப்பர் நேச்சுரல் தெய்வத்தை பேசுகிறேன். உங்க காதுல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரத்யட்சமாய் உங்களை பார்க்க முடியும். கர்த்தரை பார்க்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். பிரத்யட்சமா தேவனுடைய செயல்களை அனுபவிக்க முடியும். எப்போனா சமாதானமாகவும் யதார்த்தமாகவும் கர்த்தருடைய சஞ்சரிக்க வேண்டும் என்றால் லேவியருடைய வாயிலே கர்த்தருடைய வசனம் இருக்கணுமா. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமாகவும் இருக்கிறோம். ஆசாரியர்கள் நம்ம எல்லாருமே லேவியர்கள். இயேசுவை ஆராதிக்க தெரிந்தெடுத்தவர்கள். நம்முடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். கரங்களை அசைச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லே ஆமாம், அப்பா வசனத்தை ஒப்பிக்கலாமே, தப்பு இல்லையே. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை அப்போ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் சங்கீதம் 1வது அதிகாரம் சங்கீதம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள். சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனம் மற்றும் 3வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ எழும்பி நின்று பைபிளை எடுத்து அந்த வசனத்தை சத்தமாக வாசிங்க. மறுபடியும் 2, 3 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்ன கவனிங்க, அவன் வாழ்க்கையில் எவ்வளோ சமாதானம் இருக்குமா. தொடர்ந்து அந்த 3வது வசனத்தை வாசிப்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நான் கேட்பேன், நீங்கள் அது சமாதான வாழ்க்கை அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? அது சமாதான வாழ்க்கை அப்படி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது, தன் காலத்தில் தன் கனியை தருவது, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறது, நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய் ஒரு ஸ்ட்ரீம் அழகா போகுது, அங்க ஒரு மரம் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரம். பிளசண்டான வாழ்க்கை. 2-3 குருவிகள் வேணா வந்துட்டு போகுது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, கல்லம் வரலை, யாரும் வந்து அங்கே தீ வைக்கலை, தண்ணி இல்லாமல் போகலை. ஒரு பிளசண்டான வாழ்க்கை, செய்கிறதெல்லாம் வாய்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு மறுபெயர் தான் சமாதானமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே கர்த்தருடைய வேதத்தை ஒருவன் அதிகமாய் நேசித்தால் அவன் வாழ்க்கை அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வேத வசனத்தை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க அதை எடுத்து ஹல்லேலூயா உங்களுடைய கரங்களில் நான் வச்சிருக்கிறது போல வைத்துக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. just express your love towards the word. ஆண்டவரே நம்முடைய வேதத்தை நேசிக்கிறேன், நான் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறேன், நான் தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஜீவன் அடைய கர்த்தருடைய வசனத்தை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. பாவ உணர்வடைய கர்த்தருடைய வசனத்தை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் ஹல்லேலூயா செய்யப்பட்ட எல்லா நியாய தீர்ப்புகள் நீங்கத்தக்கதாக நான் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறேன், நான் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் என்னை விட்டு நீங்கும்படியாய் நான் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறேன். நான் சமாதானமாய் தங்கி இருக்க கர்த்தருடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனோடு நான் சமாதானமாய் இருக்க நான் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆக்கினை திருப்பப்பட நான் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறேன். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை தங்களுடைய இருதயங்களிலே பதித்திருக்கிறவர்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கிறார்களா? ஹல்லேலூயா. உங்களுடைய பயத்தை நீக்கி போடுவார் கர்த்தர். உங்கள் பயத்தை நீக்கி போட வேண்டும் என்றால் பயப்படாம நீங்க இருக்கணும்னா கர்த்தருடைய வேதத்தை உங்களுடைய இருதயத்திலே பதித்துக்கொள் மகனே. தேவ வசனங்களை உங்களுடைய இதயத்தில் பதித்துக்கொள் மகளே. இப்படியாய் வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நீ நடக்க வேண்டிய பாதைகளை, நீ நடக்க வேண்டிய வழிகளை வெளிச்சமாய் காட்ட கர்த்தருடைய வேத வசனங்கள் உன்னோடு இருக்கட்டும். உங்கள் இருதயத்திற்கு அருகாமையிலே
வேத புஸ்தகத்தை வைத்து இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம். நான் வேதத்தை நேசிக்கிறேன் என்கிறதற்கு அடையாளம். கர்த்தருடைய வார்த்தையை நான் சுமப்பேன் என்பதற்காக அடையாளம். வேத வசனத்தை சுமந்த உன்னுடைய கரங்கள் சாராய பாட்டில சுமக்கலாமா? ஹல்லேலூயா. ஜாதகத்தை சுமக்கலாமா? பாவ காரியங்களை சுமக்கலாமா? சகோதரா சகோதரி, ஹல்லேலூயா. பரிதானங்களை சுமக்கலாமா? லஞ்ச பணங்களை சுமக்கலாமா? ஹல்லேலூயா. உலக பாவங்களை உன் கை சுமக்கலாமா? கர்த்தருடைய வேதத்தை நான் சுமக்கணும். கர்த்தர் வேதத்தில் இரவும் பகலும் நான் தியானமா இருக்கணும். ஆக்கினையை திருப்பிக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா, just ஒரு 2 minutes, சீக்கிரமா 2 நிமிடம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் உங்க அன்பை தெரிவிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கணும், உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கணும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கணும். வாலிபர்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் அன்பா இருக்கணும், தியானமா இருக்கணும், வேத வசனத்தின் மேல ஆர்வமா இருக்கணும். உலகம் அவர்களை கொண்டு போக கூடாது. போன் அடிமைத்தனம் அவர்களை கொண்டு போக கூடாது. கேம்ஸ் அவர்களை கொண்டு போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு ஷார்ட்ஸும் அவர்களை கொண்டு போக கூடாது. உலக ரீல்ஸ் அவர்களை கொண்டு போக கூடாது. மகனே, காலம் பொல்லாததா இருக்கிறபடினால், சகோதர சகோதரியே, நம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால், ஹல்லேலூயா, ஆக்கினைக்கு நீ தப்பித்துக் கொள்ள கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவளாய், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவனானா இருக்கணும். ஆண்டவரே, வேத வசனம் என் இருதயத்திலே வைக்கப்பட்டு இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு, கேட்காதபடிக்கு, அதை உணராதபடிக்கு என் இருதயம் வைரமாகாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. உயர்த்துங்க. ஆண்டவரே, என் இருதயம் கடினப்பட்டு போக கூடாதுப்பா. என் பிள்ளைகளுடைய இருதயம் கடினப்பட்டு போக கூடாதுப்பா. எங்க வாலிபருடைய இருதயம் கடினப்பட்டு போக கூடாது. வேதத்தை நேசியாதபடிக்கு வேற எந்த நேசமும், வேற எந்த கேட்ஜெட்ஸும் எங்க பிள்ளைகளுக்கு முக்கியமா தெரியக்கூடாது. நாங்கள் வேதத்தை நேசிக்கணும், எங்கள் பிள்ளைகளும் வேதத்தை நேசிக்கணும். எங்க குடும்பம் வேதத்தின் வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட வீடா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வேத புத்தகத்தை உங்க சேர்ல வைத்துட்டு இப்ப எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, தேவ வசனத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நேசத்தை கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This thing that you have to do, இதை நீங்க தான் செய்யணும், இதை நீங்க தான் செய்யணும். வேற யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை விட்டு விடாதே மகளே. ஏதோ பெருசா கண்டுபிடிக்கிறீங்க நினைச்சு இந்த முக்கியமானதை விட்டுறாதீங்க, இந்த முக்கியமானதை விட்டுறாதீங்க. உனக்கு பதில் இந்த வேத வசனத்துல இருக்குது. ஒப்பு கொடுங்க. நான் வேதத்தை படிச்சு ஒப்பிப்பேன், ஒப்பு கொடுங்க. வாலிபர்கள் ஒப்பு கொடுங்க, சிறு பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நரகத்துக்கு போக மாட்டேன், ஆக்கினைகளை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துக்கு பின்பாக நான் ஓடி வருகிறேன், வேதத்துக்கு பின்பாக நான் ஓடி வருகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்பாக என் வாழ்க்கையை திருப்புகிறேன். ஹல்லேலூயா. சொல்லு சகோதரி, இது வேத வசனங்கிறது வாலிபனுக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, அது சின்ன பிள்ளை விஷயம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு மரிக்க போகிறவர்களாக இருந்தாலும் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் தர வேண்டிய சமாதானம் இந்த வேத வசனங்களின் மூலமாய் வரும். மகனே, மகளே, வயோதிபர்களே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை வாழ வைக்கும். தேவ வார்த்தை உன்னை வாழ வைக்கும். நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பரலோக தெய்வமே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு ஒவ்வொரு வாரமும் பேசுகிறீர், ஒவ்வொரு நாட்களும் எங்களோடு பேசி கொண்டு இருக்கிறீர். இந்த 3 மாதங்களிலே உம்முடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் நேசிக்க, இன்னும் அதிகமாய் தேட எங்களுக்கு கிருபை தரணும். உம்முடைய வார்த்தைகள் ஒரு கேடகமாய், உம்முடைய வசனம் கேடகம் என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது ஒரு கேடகமாக எங்களை மூடிக்கொள்ளட்டும், ஒரு கேடகமாய் எங்களுடைய குடும்பத்தை மூடிக்கொள்ளட்டும், ஒரு கேடகமாய் எங்களுடைய வயோதிபர்களை மூடிக்கொள்ளட்டும், ஒரு கேடகமாக எங்களுடைய சபையையும் எங்களுடைய வீடுகளையும் எங்களுடைய குழந்தைகளையும் மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, சத்திய வேத வசனங்களில் படி நாங்கள் நடக்க எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம், கேட்க எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னும் மதிக்காதபடிக்கு, எங்களுடைய இருதயங்கள் வைரமாகாதபடி ஆண்டவரே, நினமுள்ள ஒரு இருதயம், ஹல்லேலூயா, சதையான ஒரு இருதயம் தாங்கப்பா. வசனங்களை நாங்கள் அதிகமாக படிக்கணும், வேத வசனத்தின் மேலே நாங்கள் தியானமாக இருக்கணும்.
நீங்கள் எழுப்பி எங்களை வசனங்களை வாசிக்க வைங்க. அதிகாலை 3 மணி 4 மணிக்கெல்லாம் தட்டி எழுப்பி அநேகரை நீர் வேத வசனங்களை வாசிக்க வைத்து அவர்களோடு நீர் பேசுவீராக. நீர் அவர்களோடு பேசுவீராக. நீர் அவர்களோடு இடைப்படுவீராக. வந்திருக்கிறவர்களுக்கு உடைய ஆசீர்வாதம் தாராளமாய் உண்டாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த மழை காலங்களிலே சிறு பிள்ளைகளுக்கோ வாலிபர்களுக்கோ வயோதிபர்களுக்கோ எந்த ஒரு பலவீனங்களும் வராதபடிக்கு கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் அவர்கள் மூடி மறைத்துக் கொள்ளப்படுவார்களாக. கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் செலவழித்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.